அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு நாள் வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, தொலைதூரம் நடந்து போனாங்க. தொலைதூரம் நடந்து போயிட்டுருக்கப்ப வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. உடனே அந்த வியாபாரிகள் தங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இந்த சூரியன் இப்படி சுட்டெரிக்குது, நம்மளால் வெயிலை தாங்கவே முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி சொல்ல, இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த வெயிலோட இதனால எனக்கு தொண்டை வறண்டு தாகம் எடுக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. உடனே அந்த மூணாவது நபர் சொல்கிறாரு, இதோ அங்கே பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூணாம் நபர் சொல்கிறார். உடனே அந்த 3 வியாபாரிகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அந்த மரம், அவ்வளவு பெரிய மரம் பார்க்குறாங்க. உடனே அவங்க வந்த களைப்பு, தொண்டை வறண்டது எல்லாமே சேர்ந்து அவங்கள ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு கொண்டு வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு துண்டை எடுக்கிறாங்க. துண்டை எடுத்து அப்படி விரித்து அப்படியே லைட்டாக தலை சாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக படுக்கிறாங்க. அப்போ அந்த மரத்துலேருந்து ஒரு குளிர்ந்த காற்று அப்படி அடிக்கிறப்ப அவங்கள அறியாமலே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, தூக்கம் வந்துடுது. அந்த களைப்பு, அந்த மயக்கம் இதெல்லாம் கலந்து வந்ததுனால நல்லா தூங்கிடுறாங்க. உடனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆஹா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் அந்த மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரம் ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பழமையான மரமாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், அந்த விழுதுகள்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். மூணாவது நபர், அந்த மூணாவது வியாபாரி சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நமக்கு இப்போ பசிக்குது, இதுலேருந்து ஏதாவது ஒரு கனி காய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது நபர் சொல்கிறார். உடனே அந்த 2 வியாபாரிகள், மற்ற 2 வியாபாரிகளும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த மரத்துலேருந்து என்ன நமக்கு என்ன காய் கனியாக கிடைச்சிருக்குது, ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய மரமாக இருந்து என்ன பிரயோஜனம், நமக்கு வயிற்று பசியை போக்குறதுக்கு இதுக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு அங்கேருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஆலமரம் இதெல்லாம் கேட்டுட்டு அது சொன்னிச்சான், ஆகா, இந்த நபர்களுக்கு நான் படுத்து பாய் விரித்து படுக்கிறதுக்கு உண்டான நிழலை கொடுத்தேன், அவங்க நல்லா உறங்குறதுக்கு குளுமையான காற்றை கொடுத்தேன், ஆனால் என்னுடைய நல்ல விஷயங்களை பற்றி அவங்க பேசலை, என்னுடைய குறைகளை மட்டும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், அதுக்கு நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி வாய்க்கு வந்தபடி அவங்க நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொன்னிச்சான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில், நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறு உதவிகளை, சில முக்கியமான உதவிகளை எல்லாம் மறந்துட்டு, அந்த மனிதர் எனக்கு என்ன செய்தார், அவர் ஒரு நன்றி கெட்ட மனிதர் அல்லவா அப்படிங்கிற மாதிரியும், அந்த நபரால் எனக்கு எந்த பயனும் இல்லை, பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இங்கே அதிகம். ஸோ நம்ம அதை தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த மனிதர்கள் எப்போதுமே நன்றியை மறக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து நற்செயலை செய்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளை இன்னொருத்தவங்க குறைவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நற்செயலை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனல் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நன்றி நன்றி நன்றி.